ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு டே 7 கிளாஸு ஹவு டு மேக் மெகந்தி கோன் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா பாலித்தீன் கவரு, மெகந்தி கோனு, பவுலு வித் ஸ்பூனு அண்ட் செல்லோ டேப்பு, சிசரு. ஸோ பாலித்தீன் கவர், அந்த பொக்கே ஷீட் கவர் இருக்குங்கள்ல, அதை வந்துட்டு ஸ்கொயர் மாதிரி இல்லை ரெக்டாங்குலர் மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எதனா ஒரு கார்னரில் ஒரு ரொட்டேட் பண்ணணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். உள்ளே இருக்கிறத வந்துட்டு தம்பில் ப்ரெஸ் பண்ணி இழுத்துக்கணும். அப்போ இழுக்க இழுக்க அந்த எட்ஜு வந்துட்டு ஷார்ப்பாகிட்டே இருக்கும். இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த கோனுடைய மேல்புறம் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு ஓப்பன் இருந்தால் அப்போ நம்ம கோன் போடும்போது கீழே வராது. இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் நம்ம எவ்வளோ டைட் பண்ணாலும் அந்த எட்ஜு ஷார்ப்பாகிடும். செல்லோ டேப் எடுத்துகிட்டு அந்த செல்லோ டேப்பை ஒட்டிட்டு கை எடுத்துருங்க. செல்லோ டேப் ஃப்ரீ ஆக்கிட்டு செல்லோ டேப் எந்த டைரெக்ஷனில் போதோ அப்படியே சுற்றி விடுங்க. அப்போ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி பிசுறுலாம் இல்லாத செல்லோ டேப் கிளியராக ஒட்டிடும். அப்புறம் எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம மெகந்தி பேஸ்ட் அதுக்குள்ளே போடும் போது மெகந்தி வந்துட்டு வெளியில் வந்துடாது. ஸோ அது சேஃப்டி ஆகிடும். ஸோ எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு செல்லோ டேப் வந்துட்டு போட்டு ஓப்பன் தெரியாத அழகாக பண்ணிவிடுங்க. ஏன் நம்ம அதில் நிறைய செல்லோ டேப்ஸ் ஒட்டுறோன்னா, ஓப்பன் இருந்துச்சுன்னா மெகந்தி வந்துட்டு லீக் ஆகிடும். அப்போ நம்ம கையெலாம் ஒட்டிக்கும் அந்த மெகந்தி. ஸோ அதனால் நம்ம நிறைய செல்லோ டேப்ஸ் ஒட்டி செக்யூர் பண்ணிட்டோன்னா நம்ம போடும்போது மெகந்தி வந்துட்டு வராது வெளியில். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். எப்போ நம்ம ப்ரைடல் போனாலுமே நம்மளே பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஸோ பவுடர்லாம் இல்லாததுனால நான் சிங்கோன் வச்சு எப்படி கோன் மிக்ஸ் பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். கோன் பேக் பண்ணுறதுன்றது. ஸோ சிங்கோன் இந்த மாதிரி கட் பண்ணி சிங்கோனுக்குள்ளே இருக்கிற எல்லா மெகந்தியும் வெளியில் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் 2 பேக்கெட்டையும் கட் பண்ணி கொட்டிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, ஏன் நம்ம அப்படியே போடலாமே நீங்கள் கேட்கலாம். சிங்கோன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வைக்கும் போது நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளவே அதுவே கொட்டும். ஓவராக வாட்டர் ஃப்ளோயிங் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம நல்லா அடித்து நம்மளுக்கு சின்னதாக நம்ம கோன் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த கோனில் போடுறதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுற கோன் நீங்கள் செஞ்சு போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி போடுங்களேன். எத்தனை கைனாலுமே நீங்கள் பொறுமையாக உட்காந்து போடலாம். நம்மளுக்கு கையே வலிக்காது. இது வந்துட்டு ரொம்ப பார்த்தோன்னா ஒரு 4 இன்ச்சு தான் இருக்கும். சின்னதாக இருக்கும் இந்த கோனு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பூன் நல்லா இப்படி திருப்பி சர்லாக் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அடித்தோன்னா அந்த கோன் வந்துட்டு நல்லா அந்த வாட்டர்லாம் வந்துட்டு அந்த மெகந்தி மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குட்டி குட்டியாக நம்ம செஞ்சுருக்கோங்கள்ல அந்த மெகந்தி கவரில் வந்துட்டு இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மெகந்தியில் கவர் செஞ்சு வச்சுருக்கோங்கள்ல, நான் இத்தனை செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம அந்த கவரில் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து அதுவே உள்ளே விழுந்துடும். இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் அதை ரைட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு டேப் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த மெகந்தி உள்ளே போட்டுக்கோங்கள்ல, பாருங்கள். ரைட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் இப்படி நான் அப்படியே தட்டினோன்னா அழகாக உள்ளே இறங்கிடும். ஸோ நம்ம போடும் போது ஏர் பபிள்ஸ் டப்புன்னு சவுண்டு கேட்குங்களா, அதெல்லாம் அது அவாய்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா தட்டினோடனே ஃபுல்லாக இறங்கிடும். அதுவே நம்ம இறக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி தட்டுறோம். ஸோ இறங்கிடுங்களா. இதுக்கப்புறம் எப்படி மடிக்கணும்னா சென்டர் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அவ்வளோதான். கோன் வந்துட்டு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சென்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆச்சா. லெஃப்ட் சைடும் ரைட் சைடில், ரைட் சைடும் லெஃப்ட் சைடு போட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு அந்த மாதிரி பண்ணி நல்லா இழுத்து செல்லோ டேப் போட்டு போகிறோம். அவ்வளோதான்.
அதை பிடிச்சிட்டு செலோ டேப் எடுத்து மேல் பக்கத்தில் இருந்து இங்கேருந்து நல்லா இழுத்து அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு எத்தனை வேணும்னாலும் செலோ டேப் ஒட்டிக்கலாம். க்ரிப்புக்கு தான். ஸோ நல்லா இழுத்து ஒட்டினோன்னா டைட்டாகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டோன்னா செலோ டேப்பு க்ரிப் ஆகிடும். நம்மளுடைய மெகந்தி கோனும் வராது. ஸோ சுற்றிலுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா க்ரிப் ஆகிடும். ஸோ எந்த பக்கமும் லீக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கோனு 4 கோன் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம ஒரு ப்ரைடலே அழகாக போட்டு முடிக்கலாம். இவ்வளோ தான் நான் என்னுடைய கோன் நான் இப்படி தான் செய்வேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு கோன்னு நான் ஒரு ஃப்ரண்ட் ஹேண்ட் ஃபுல்லாக நான் போடுவேன். சரி, நம்ம இதெல்லாம் செக்யூர் தான். நம்ம இது ஒட்டுறது எல்லாமே செக்யூர் தான், வழியாக இருக்கிறதுக்காக. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எப்படி பென்சில் பிடிப்போமோ அப்படி பிடிச்சா போதும். திருவள்ளுவர் மாதிரி எழுதுறதெல்லாம் வேண்டாம். ஸோ இந்த கோன் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் செஞ்சு நான் எடுத்துகிட்டு போவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.